ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டங்களில் நம்ம பெரிதும் உடல் உபாதையினால் பாதிக்கப்படுவது வறட்டு இருமல். அல்லனா சிறு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இருமல் ஜாஸ்தியாக வரும். சளி பிடிக்கும், உடனே அவங்களுக்கு இருமலானது உடனே வந்துடும். அவர்களுக்கு ஒரு கை கண்ட மருந்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிடக்கூடிய இந்த மருந்தை நம்ம எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கலாம். இதை வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இருமலானது 2 நாளில் நம்மை விட்டு ஓடிவிடும். அதற்கு முதல்ல தேவைப்படுவது நல்ல சுத்தமான மிளகு. இதை நல்லா காய வச்சு எப்பொழுதுமே இதை வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மிளகுல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற இருமல், சளி இது எல்லாத்துக்குமே இந்த மிளகானது பெரிதும் உதவியாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே மிளகு நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. தொண்டை வலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய கல்லுப்பு போட்டு தொண்டையை காரல் பண்ண சொல்லுவாங்க. அப்போது அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்குது. அதனால தான் நம்மளை தண்ணியில் உப்பு போட்டு காரல் பண்ண சொல்லுவாங்க. இந்த இரண்டுமே சேரும் பொழுது இது ஒரு மகத்தான ஒரு மருந்தாகவே பார்க்கப்படுகின்றது. இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வாணலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா அதை பொலபொலன்னு இருக்கிற மாதிரி இந்த கல்லுப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த 1 கப் எடுத்துருக்கிறேன்னா 1 கப் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் எந்த விதமான தவறுமே கிடையாது. இல்லை எங்களுக்கு உப்பு ஜாஸ்தி வேணாம் அப்படின்னா 1க்கு பாதி அந்த லெவலில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது அப்படியே மிக்சியில் கொட்டி ரெண்டுத்தையும் ஒன்றாவே பட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் ஃபுல்லாக தான் இருக்கும். இது தீர 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 நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்லாருமே இதை சாப்பிடலாம். எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நம்மளுக்கு எப்போ இருமல் வர மாதிரி இருக்குதோ அப்போ இதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கொஞ்சம் ஹாட் வாட்டர் சுடு தண்ணி வச்சு அந்த சுடு தண்ணியில் கலக்கி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன் கலந்து குடிக்கலாம். இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுங்க, தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம நாக்கில் தடவணும்னா இந்த மிளகோட காட்டமானது அப்படியே தொண்டையில் இறங்கும். அந்த உப்போட காரத்தன்மையும் தொண்டையில் இறங்கும் பொழுது தொண்டையில் இருக்கக்கூடிய சளி, நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி கூட வெளியில் வந்துடும். அதனால் எப்பொழுதுமே இருமல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை உடனே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சில குழந்தைகளுக்கு ரொம்ப வறட்டு இருமல் இருக்கும். அந்த வறட்டு இருமலுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேன் கலந்து கொடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் காரத்தன்மையோடு இருக்கும். அப்போ அந்த தொண்டை ஏற்கனவே இருமி இருமி ரொம்ப புண்ணாக இருக்கும். அப்போது அந்த தேன் கொஞ்சம் அந்த புண்ணுக்கு ஆறுற மாதிரி ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதை நம்ம தேன் கலந்து சாப்பிடலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணுமா, இல்லை நைட்டு படுக்க போகும்போது சாப்பிடணுமா, அப்படி எந்த விதமான நேர காலமும் கிடையாது. காலையிலையும் சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இது சின்ன குழந்தைங்க சாப்பிடலாமா அப்படின்ற சந்தேகம் வரும். இப்போ பெரியவங்க 1 ஸ்பூன் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கண்டிப்பாக தேன் கலந்து கொடுங்க. ஏன்னா அவர்கள் இந்த காரத்தை தாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் தேன் கலந்து கொடுப்பது தான் ஒரு சரியான ஒரு முறை. இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. நம்ம மிளகு, உப்பு சாப்பிட்றதுனால